அன்பு உறவுகளே வணக்கம். உங்கள் அரசு பொன்னரசு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை க்ரீன் பொன்மலை ட்ரஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. யூடியூப்பில், ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிடுங்க நண்பர்களே. பருவதமலை, தென் கைலாயம் என்று போற்றப்படுகின்ற பருவதமலை உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கீழே அந்த மலையடி வாரத்துலேருந்து போகிறதுக்கு முன்னாடி வீரபத்ரன் சுவாமி, அந்த வீரபத்ரன் சுவாமியை தரிசித்து விட்டு தான் மேலே அங்கே நம்மளுடைய கைலாய மலை, பருவதமலை அங்கே செல்ல முடியும். அங்கே மல்லிகார்ஜுன சுவாமிகள் ஓம் நமச்சிவாய குடிக்கொண்டு இருக்கிறார்கள். உள்ளே பிளாஸ்டிக் அலோடு இல்லை. பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு போனால் அதுக்கு ஒரு 10 ரூபா அமௌண்ட்டு கொடுக்கணும். மறுபடியும் திருப்பி கொடுக்கும்போது அமௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு, மது, போதை எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுக்கு தடை. கீழே இருக்கக்கூடிய நமச்சிவாய தரிசனம் செய்துவிட்டு இந்த பயணம் மேற்கொள்வது ரொம்ப சிறப்பு. அந்த படி ஏறுவதற்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயனுடைய புதல்வர்கள், மகன்கள் விநாயகப் பெருமானும் முருகப்பெருமானும் அங்கே வீற்றிருக்கிறார். அவர்களுடைய பாதம் தொட்டு தான் தொட்டுட்டு நம்ம படியை சிறப்பாக மேலே ஏறலாம். எங்கே இருக்குது பாருங்கள், கீழே இருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4560 அடி உச்சியில் இருக்குது. ட்ரக்கிங்க்கு சிறப்பான வழி, பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மலைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போயிட்டு வந்துடுங்க. இதில் உள்ள ஏதாவது இதய சுவாச பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் தயவுசெய்து போகாதீங்க. நல்லா 20 வயசுக்கு மேலே தான் உள்ளே விடுறாங்க. காலையில் 5:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் டைம் காலையில். அதுக்கப்புறம் நாட்டு ஒரு நாளைக்கு வெளியூர் நபர்கள் 800 பேர், அங்கே பிற மாநிலத்தவர்கள், உள்ளூர் நபர்கள் 200 பேர் அலோவ் பண்ணுறாங்க. சிறப்பாக இருக்குது இந்த இடம். ட்ரெக்கிங்கில் நடைப்பயிற்சியிலிருந்து ஐயா அப்பாப்பாப்பா, நான் முதல் முறையாக பயணித்த பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கரடு முரடான பாதைகள், படி இருக்கும், அடுத்தது இதெல்லாம் பாருங்கள், வெறும் கரடு முரடான பாதைகள் ஏறி தான் செல்லணும். பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் எண்ணிய இந்த நமச்சிவாய மந்திரம், ஓம் நமச்சிவாய பரம்பொருளை நினைத்தால் அது தானாகவே நடந்து சென்று விடும். நம்ம கையை பிடிச்சிட்டு தான் எல்லாம் வெளி மாநிலத்தவங்களும் கையை பிடிச்சிட்டு தான் அப்படியே கீழே இறங்குறாங்க பார்த்துட்டு இதில் ஒரு ஐதீகம் என்னென்னா, நம்ம சுற்றி பார்க்கும் பொழுது நம்ம கூட நாய்கள் வழிகாட்டுவதாக சொல்கிறது. இது உண்மையிலுமே ரொம்ப அருமையான நிகழ்வு. இது என்னங்க பிரமாதன்ற மாதிரி வடிவில் சொல்லுவார். இதுக்கு மேலே தாங்க இருக்குது. ஆணியால் ஒவ்வொரு இடத்துலையும் ஆணி ஒரு கல்லில் அடித்து பார்த்து பார்த்து ஏறணும். பயங்கரமான சாகசமான பயிற்சி. அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய நடைப்பயிற்சி ஒரு உத்வேகம். அது இல்லாமல் இருக்கக்கூடிய மூலிகை காற்று, காசி கோயிலுக்கு இங்கே இருந்து தான் மூலிகையை எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஐதீகமாக. இங்கே இருக்கக்கூடிய மூலிகை காற்று, சுவாசம் எல்லாமே மனதுக்கு ரொம்ப இகழ்வாக இருக்கிறது. மேலே பயணம் செய்ய செய்ய அங்கே இருக்கக்கூடிய விபூதிகள், அந்த ஓம் நமச்சிவாய பார்க்கும் பொழுது அவ்வளோதான், நடந்துடலான்ற எண்ணமும் அந்த வைரகம் பாருங்கள். மலையிலிருந்து பார்க்கும் பொழுது எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இடமே. பிரபஞ்சத்தின் ஒரு தோற்றம். நம்ம என்ன ஒரு சின்ன புள்ளி தாங்க இந்த பிரபஞ்சத்தில், எங்கேயோ இருக்குது மலைகள் சொல்கின்றது. மலையை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையிலுமே ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமான ஒரு இந்த நடைப்பயணம். அங்கே இறங்கும்போது, போகும்போது வேறு வழி, வரும்போது பாருங்கள் எப்படி இறங்குறாங்க பாருங்கள். பார்த்து நமச்சிவாய மந்திரத்தை ஜபித்து கொண்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மேலே போக போக அங்கே அடிக்கக்கூடிய காற்று இருக்குது பாருங்கள். சிலு சிலு சிலுவென காற்று. அப்படி மனதுக்கும் அந்த இருக்கிற ஆனந்தம், அந்த உச்சியில் போகும்போது அந்த வேர்வை துளிகள் வர வர இந்த காற்றின் வேகம் அதை கலைத்து விடுகிறது. நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொல்லி மேலே போய்கொண்டே இருந்தோம். நடைபயணம் அங்கே இருக்குது பாருங்கள். அந்த மலை காடுகள், அந்த மேலே அந்த உச்சி, அந்த மலையில் அந்த ஏறிட்டு மறுபடியும் இதுக்கு மேலே போகணும். அங்கே போகும்போது அங்கே ஒவ்வொரு ட்ரக்கு சந்தில் அப்படி எவ்வளோ ஒரு பிரமிப்பு, ஆச்சரியம். ட்ரக்கிங்க்கெலாம் உகந்த இடம் இந்த பருவதமலை தான். சிறப்பானது ஒரு நிகழ்வு. உடற்பயிற்சிக்கும் நல்லது, மனதுக்கும் ஆரோக்கியம்.
எம்பெருமான் சிவபெருமானை தரிசித்தோம் என்றால் எல்லாமே தீர்ந்து போய்விடுங்க. இது உண்மையும் கூட, நிஜமும் கூட. எல்லாவற்றையும் சுமந்து கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லி நீங்கள் அந்த இடம் போய் அடைஞ்சிங்கன்னா, அந்த இடத்துக்கு போயிட்டா அங்கே இருக்கக்கூடிய நம்ம நடந்து வந்த எல்லா பாதையிலும் மனதிற்கு சந்தோஷம் தந்துவிடும். இதை பார்த்த உடனே அவ்வளோதான், நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினச்சோம். ஒரு சந்தோஷம் உள்ளே போகும் பொழுது இன்னும் கொஞ்சம் அவ்வளோதான் வந்துட்டோம் உள்ளே. இந்த இடம் இருக்கக்கூடிய இடம் இந்த சிவ ஓம் நமச்சிவாய மல்லிகார்ஜுன சுவாமிகள் பார்க்கும் பொழுது எல்லா வழிகளும் எல்லாமே போயிடுதுங்க. அப்படியே சுற்றி வந்து அந்த எம்பெருமான் மல்லிகார்ஜுன சுவாமிகளை எல்லாம் சுற்றி வந்துட்டு உள்ளே போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் அவர்களுடைய சமாதி நிலை அடைந்த எல்லாம் போட்டிருந்தாங்க. அந்த நமச்சிவாய போற்றி ஒரு 108 உபதேசங்கள் அதெல்லாம் போட்டிருந்தார்கள். எல்லாம் படித்த பின் எம்பெருமான் சிவபெருமான் ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதால் வாழ்க எல்லாம் பார்த்து விட்டு தியானர்கள் அந்த போதர் வாழ்ந்த நூற்றாண்டுகள்லாம் பார்த்தா எங்கேயோ இருக்குங்க. பாம்பாட்டி சித்தர்லாம் 123 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த சிவபெருமானை தரிசித்து விட்டு அந்த விபூதியை எடுத்து பூசிட்டா எல்லாமே மறந்து போயிடுதுங்க. எல்லாவற்றையும் மறக்கடிந்து சிவன் உடம்பில் ஒரு உத்வேகமும் ஆனந்தமும் ஒரு சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சி, இன்னும் உத்வேகமாக உழைக்கக்கூடிய ஆற்றல் இந்த மல்லிகார்ஜுன சுவாமி பருவமதலில் வீற்றிருக்கிறார். இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.